வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பருப்பை வச்சு 2 டிஷ் செய்ய போகிறோங்க. அது என்னென்னா, பருப்பு வேக வச்சுட்டு பருப்போட தண்ணி எடுத்து ரசம் வைக்க போகிறோங்க. அந்த பருப்பில் மசியல் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசமும் கிடச்சிரும், நமக்கு பொரியலுக்கு பதிலில் அந்த பருப்பு மசியல் கிடச்சிருங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எப்போவுமே நம்ம ரசம் செய்கிறதுக்கு பருப்பு கொஞ்சமாக வேக வைப்போம். ஆனால் இதில் பருப்பு கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுட்டு அதை தண்ணி எடுத்து ரசம் வச்சிடலாங்க. பருப்பு மசியல் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். வாங்க, இப்போ 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. அந்த துவரம் பருப்பு வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு மசியல் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு பூண்டு ஒரு 5 பல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்தப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் தான். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 1 எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு நல்லா குழைய வேக வச்சுருக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பருப்புக்கு நம்ம உப்பு போடலைங்க. இப்போ தான் தாளிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. நமக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க சைட் டிஷ்ஷு. ரசமும் இந்த பருப்பு மசியலும் போதுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நெய் ஊற்றி கூட செய்யலாங்க தாளிக்கிறதுக்கு. அப்படி எதுவும் இல்லாட்டினா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மசியல் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாதுங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் இந்த மசியலுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ரசம் வைப்போல், அந்த டைமில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பப்படம் பொரித்து சாப்பிட்டா நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக முடிஞ்சிருங்க. அடுத்து நாம் இந்த பருப்பு தண்ணியை வச்சு ரசம் வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு
ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து வரமிளகாய் 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசத்துக்கு. கண்டிப்பாக ஒரு 5 சின்ன சின்னதாக இருந்தால் 5, பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 சின்ன வெங்காயம் போதுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாங்க. தோலோடு தான் நான் தட்டி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுவும் தட்டி தாங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுவும் தட்டி போட்டுக்கலாங்க. தட்டி போட்டால் அந்த ரசத்துக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போவே நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகணுங்க. தோல் தனியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு 2 டீஸ்பூன் உப்பு இப்போ போடுறேங்க. தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா நைஸாக வெந்துடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தாங்க போடுறேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து புளிங்க, பெரிய எலுமிச்சம்பழம் அளவில் ஒரு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. 200 ml தண்ணியில் ஊற வச்சு நான் கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அடுத்து பருப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது ஊற்றிக்கலாங்க. பருப்பு ஆட் பண்ண வேண்டாம், வெறும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேங்க. நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு பண்ணிக்கலாங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொதி வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் கூட 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க, வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எதில் வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.